எத்தனை பாஜக அணி சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பெருசா தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாங்க. அது எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலையே, வாக்குப்பதிவுல ரெஃப்ளெக்ட் ஆகலையே. கரெக்ட். வாக்குப்பதிவு ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஒரு 3-4 தொகுதியில மட்டும். 5 தொகுதி பாஜக பலம் கூடி இருக்கு. அப்படின்னா மற்ற தொகுதியில கூடல இருந்தானே அர்த்தம். நீங்க சிம்பிளா லாஜிக்கு பாஜகவுக்கு பலம் அந்த தொகுதிகளை 4-5 தொகுதிகள்ல 80+79 அப்படி வாங்கின இடத்துல ஆவரேஜை விட 5-6% கூட வாங்கின இடங்கள்ல தொகுதிகள்ல அவங்களுக்கு அவங்களுடைய வாக்கு அங்க கூடி இருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்படின்னா அந்த மாதிரி வாக்குகள் கூடுதலாக பதிவாகாத தொகுதிகள்ல அவங்க காணாம போயிடுறாங்கல்ல, அதான லாஜிக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. அந்த 4-5 தொகுதிகள்ல அவங்க வந்து டெபாசிட் வாங்குவாங்க, 2ஆம் நிலைக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கூட கோவையில கூட அண்ணாமலை 2ஆம் இடத்துக்கு வருவார் நினைச்சேன். பட் அதுக்கே இப்ப வாய்ப்பு இல்ல. அவரு போட்டி என்பது அவருக்கும் திமுகவுக்கும் மேலும் கடுமையா இருக்கு 2ஆம் இடத்துக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேங்க கோவையில. சார் இப்போ இந்த அதிமுகவுக்கு எத்தனை தொகுதி சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இப்போதைக்கு? அதிமுகவுக்கு எனக்கு தெரிஞ்சு கூட்டணிக்கு 6 தொகுதிகள் நான் ஏற்கனவே கணிச்சிருக்கேன் உறுதி என்பது. அது விருதுநகர் தேமுதிக நிற்கிற தொகுதி, அடுத்து வேலூர், கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், இன்னொன்னு தொகுதி வந்து ஈரோடு. இந்த 6 தொகுதிகள்லையும் அதிமுக வெற்றி வாய்ப்பு உறுதின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திமுகவுக்கு 5 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு நான் உறுதின்னு சொல்லியிருந்தேன். ஒண்ணு தூத்துக்குடி, 2வது வந்து இவரு இந்த ஸ்ரீபெரும்புதூர், நீலகிரி, வட சென்னை, மத்திய சென்னை, இந்த 5ஐயும் நான் சொல்லியிருந்தேன். பட் இப்ப வேற மாதிரி தூத்துக்குடி நிலவரம் எல்லாம் வேற மாதிரி எனக்கு தோணுது. உறுதி என்னால சொல்ல முடியல திமுகவுக்கு. மற்ற தொகுதிகள்ல அவங்களுக்குள்ள சாதகமான தொகுதிகள்ங்கிறப்ப ஒரு 11 தொகுதி இதை தவிர அதிமுக சாதகமா இருக்கு, இன்னொரு 11 தொகுதி திமுகவுக்கு சாதகமா இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 8-9 தொகுதிகள்ல 2 பேருக்கு டை அப் 50-50 சான்ஸ் நான் கணிச்சிருந்தேன். அதெல்லாம் நம்ம வாக்குப்பதிவு குறைந்திருப்பது என்பது, குறிப்பாக கடந்த தேர்தலோட 3.5% குறைந்திருப்பது என்பது அது அதிமுகவுக்கு சாதகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி சார். இந்த வாக்குப்பதிவு மாற்றம் மற்றும் குறைவு அதனால் ஏற்பட்டுள்ள சாதக பாதகம் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி சார். கலை சார்.